குறிப்பா உங்களுக்கு பிடித்த நபர் திடீர்னு உங்களுடைய வாழ்வில் சிறந்த கடந்த மாதங்களாகவோ கடந்த வாரமோ உங்களுடைய வாழ்வை விட்டு தூரமாக போயிருப்பார். அதற்கெல்லாம் என்ன காரணம்? இதையெல்லாம் ஏன் உங்களுடைய வாழ்வில் நடக்கிறது? இதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது யார் என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக காணப்போகிறோம். ஆனால் வருகின்ற இந்த ஒரு நாளில் உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படியே தலைகீழாக மாறும். இன்று துலாம் ராசிக்காரங்களுடைய மனநிலை 3 விஷயங்களை மிக தெளிவாக காட்டிக்கொண்டே இருக்கும். இந்த ஒரு விஷயங்களானது உங்களுடைய மனதை விட்டு எப்பொழுதும் போகவே போகாது. நீங்களும் இந்த ஒரு விஷயத்தை மறைக்கணும்னு நினைத்தாலும் மறைக்கவும் முடியாது. உங்க உள்ள இருக்கக்கூடிய மறைவு உள்ள துயரங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். துலாம் ராசிக்காரங்க வெளியில் சிரித்து கொண்டிருந்தாலும் உள்ளே மனமானது மிகவும் கனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பானது அதிகமாகவே உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் பேச வேண்டியதை பேச மாட்டீங்க. என்ன பேசணும்னு தெரியாம நீங்க பேச வந்தது ஒன்றாக இருக்கும், ஆனா நீங்க பேசியது ஒன்றாக இருக்கும். ஏன் நம்ம அப்படி பேசுறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு கூட ஏற்படாது. ஏன் நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கவலைகள், அந்த கவலைகளானது உங்களை வெளியே ஒருவரிடம் பேசும் பொழுது கூட உங்களை நார்மலா பேச வைக்காது. அந்த கவலைகள் உங்களுடைய நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதனால தான் உங்களுடைய பேச்சில் தடுமாற்றமானது ஏற்படும். நினைப்பதை உங்களால வெளிப்படுத்த மாட்டீங்க. நீங்க மனதிற்குள் ஒண்ணு நினைப்பீங்க, ஆனா வெளியே பண்றது ஒன்னாக இருக்கும். நினைப்பதை கூட உங்களால வெளிப்படுத்த முடியாது. அது உங்களை இன்னமும் சோர்வடைய செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதிகமான யோசனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படும். ஒரே ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்காமல் இருந்தாலும் அது குறித்து நீங்க ஆழமாக யோசித்துக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது ராகு கேது. அது நடக்கல, அது 2வது விஷயம். இருந்தாலும் அது நடந்துருச்சுன்னா இது எப்படி இருக்கும், நடக்காம போயிருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு அதையும் இதையும் போட்டு குழப்பி உங்களை நீங்களே தேவையில்லாத ஒரு கோபத்துக்கு ஆளாக்கிக்கிடுவீங்க. உங்களுடைய மனநிலை சாதாரண நாட்களை விட இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனநிலை உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனநிலையாக இருக்கும். இப்ப வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கூட இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும். உறவுகள் பற்றிய ஒரு கவலை, நேர்மையாக இருந்த சில உறவுகளில் ஏமாற்றங்களை அனுபவித்திருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கும். இன்று அந்த நினைவுகள் அதிகமாக உங்களுடைய மனதை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல எப்பொழுதாவது சும்மா இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு உறவை பற்றியோ இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றியோ அதை பத்தி நீங்க ஏதாவது ஒண்ணு யோசித்து கொண்டே இருப்பீங்க. வேலை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களாட்டுக்கா வேலை உண்டு நீங்க உண்டுன்னு இருப்பீங்க. வேலை இல்லாத நேரத்துல இந்த மாதிரி உங்களுடைய மனதிற்குள் ஏதாவது ஒரு எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக இருக்கும். அதே போலத்தான் இந்த ஒரு நாளும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள இந்த ஒரு நாளில் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் ராகு கேதுவால் உங்களுக்கு ஏற்பட போகிற கெடுதல்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு ராகு கேதுவால் எப்போதும் எதிர்மறை விளைவுகளை தரக்கூடிய முக்கிய கிரகமாக ராகு கேது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய நம்பிக்கையை உடைத்தது நீங்க இதயம் வைத்து நம்பிய ஒரு நபர் திடீர்னு மாறியிருப்பார். இல்லைன்னா உங்களை விட்டு தூரமா கூட போயிருப்பார். உங்களை புரிந்து கொள்ளாமல் போயிருப்பார். நீங்க அவருக்காக எவ்வளவோ நன்மைகளை செய்திருந்தாலும் அவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு கடுமையான ஒரு வார்த்தைகளை பேசியிருப்பீங்க. ஆனா அது அவர்களின் நன்மைக்காக மட்டுமே பேசியிருப்பீங்க. அதை ஒருபோதும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னொரு நேரத்தில் அவர்கள் உங்களை எடுத்தெறிந்து விட்டு உங்களுடைய வாழ்வை விட்டு அவர் போயிருப்பார். இது ராகுவின் ஒரு பூரண விளைவாக இருக்கும். இதற்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கும். இருந்தாலும் இந்த அவர்கள் கோவித்து விட்டு போவதற்கான முக்கியமான காரணம் இந்த ராகுவின் ஒரு பூரண விளைவு. ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீர் மாற்றமானது எப்போதும் ராகுவால் மட்டுமே ஏற்படும். எனவே உங்களுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த ராகு கேது அப்படிங்கிறத மட்டும் நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் உங்களுக்கு நல்லது. பணத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும். திடீர் செலவுகள், திடீர்னு நிதி நெருக்கடியானது ஏற்படலாம். இழந்த பணமானது இழந்து கொண்டிருக்கும். கையில் வந்த வாய்ப்புகள் கூட உங்களுடைய கையை விட்டு நழுவி செல்லும். இவை அனைத்தும் ராகு கேது இணைந்த ஒரு பிரச்சனைகளால் மட்டுமே உங்களுடைய வாழ்வில் இதுவரை நடந்து கொண்டிருக்கும். மன ரீதியாக ஏற்பட்ட விரக்திகள், நட்புகளானது மாறியிருக்கும், எதிரிகளாக மாறியிருக்கும். காதல் அல்லது துணைவரின் தூரமானது பிரிந்து சென்றிருக்கலாம். குடும்பத்தில் உள்ள பிணக்குகள், தோல்வி உணர்வு, தொடர்ந்து மனசோர்வு, நீங்கள் எதில் முன் போக முடியாமலும் இருந்து கொண்டிருப்பீங்க. அப்படிங்கூடிய ஒரு மனநிலையானது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வாழ்வை விட்டு திடீர்னு ஒரு நபர் தூரமாக போயிருப்பார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் தினசரி ஓடிக்கொண்டே இருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நட்பு, காதல், உறவு எது இருந்தாலும் மிக ஆழமான ஒரு உணர்வுடன் நீங்க அணுகுவீங்க. அவங்களிடம் அப்படி ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்வீங்க. ஆனா அந்த ராகு கேது என்ன தெரியுமா செய்தது? ராகு
ராகு உறவுகள்ல சந்தேகத்தையும் தூரமாக செல்வதிலையும் பதிலளிக்காத தன்மைகளையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கும். உங்களுக்கு பிடித்த நபர் திடீர்னு உங்களை விட்டு பேசாமல் போவதோ, பதில் கொடுக்காம இருப்பதோ, உங்களிடம் ஒரு காரணமே இல்லாமல் கோபப்படுவதோ, உங்களை இல்லாதவர் போல நடத்துவதோ, நீங்கள் இருந்தும் உங்களை இல்லாதவர் போல நடத்துபவரோ, இது அனைத்திற்கும் காரணமாக இருப்பது ராகுவின் தாக்கம் மட்டுமே. இதனால தான் உங்களுக்கு பிடித்த நபருக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கும். அடுத்ததாக கேது கடந்த கர்மங்களால் ஒரு பிரிவு. கேது கர்மங்களை தூண்டுகிறது. முன்ஜென்ம பிணைப்பு தீர்க்கும் போது திடீர்னு பிரிவுகள், தூரம், பேசாமல் போவது, இது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். ஜோதிட ரீதியாக காரணம் என்ன தெரியுமா? அந்த நபரின் ஜாதகம் ராகு கேது மாற்றம், அதனுடன் உங்களுடைய துலாம் ராசியின் கேதுவோட பிரிவு, இது ரெண்டும் சேரும் பொழுது உறவை ஒரு சோதனையாக மாற்றக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஏற்படும். இது உங்களுடைய தவறு கிடையாது, அவருடைய தவறும் கிடையாது. முழுக்க முழுக்க இது கிரகங்களின் சோதனையாக மட்டுமே இருக்கும். இதனை நீங்கள் புரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளில் ஒரு பெரிய மாற்றமானது நிச்சயமாக ஏற்படும். இந்த ஒரு நாளில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ராகு கேது நிதானமான ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றங்களை தொடங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். திடீர் பிரிவுகள் அனைத்தும் முடிவடையக்கூடும். உங்களை விட்டு பிரிந்தவர் மீண்டும் உங்களை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த உறவுகள் மீண்டும் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். பழைய துரதிருஷ்டங்கள் அனைத்தும் நின்று கடந்த 8-10 மாதங்களில் நீங்கள் அனுபவித்த துன்பங்களுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். நிறைய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை, வியாபாரம், பணம், வெளிநாட்டு வாய்ப்பு, இது நிச்சயமாக நடைபெறும். அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். உங்களுடைய மனநிலையில் ஒரு தெளிவானது பிறக்கும். உங்களுடைய மனம் லேசாக மாறும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக ஏற்படுத்தும். இனி உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலை மாற்றங்கள் என்ன சொல்ல போகிறது தெரியுமா? வியாழன் உங்களுக்கு துணையாக நிற்கப் போகிறார். ஆன்மீக பலம், நல்ல எண்ணங்கள், மீண்டும் உங்களுடைய உறவுகளை சேர்க்கக்கூடிய சக்தி, உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நபர்களை சேர்க்கக்கூடிய சக்தி, இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது. செவ்வாய் பகவான் தெளிவு தருகிறார். துணிச்சல், செலவு குறைவு, நேர்மறையாற்றல் அதிகரிக்கும். இது அனைத்தையும் செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போகிறார். சுக்கிர பகவான் உன்னுடைய அதிபதி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்க போகிறார். பணம், அது மட்டும் இல்லாம உறவு, பிரியம், மறுபடியும் சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்டம், இவற்றையெல்லாம் உன்னுடைய அதிபதி உனக்கு வழங்கப் போகிறார். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில நீ நினைத்த ஒரு இடத்தை உன்னால அடைய முடியும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சொல்ல போகின்ற ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரன். அவர் உங்களுக்கு சொல்வது ஒண்ணு, உங்களுடைய நல்ல மனம் உங்களுக்கு திரும்ப நன்மைகளை மட்டுமே கொடுக்கும். நீங்க மற்றவங்க உங்களுக்கு கெடுதல் பண்ணினாலும் நீங்க யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது. இதுதான் உங்களுடைய அதிபதி உங்களுடைய சொல்ல போகிறார். எனவே கெடுதல் பண்ணாலும் அந்த கெடுதலை நீங்க வாங்கிக்கோங்க. உங்க மனதிற்குள்ள நீங்க நினைக்க வேண்டியது, நம்ம யாருக்கும் கெடுதல் பண்ணல, நம்மளால எவனும் கெட்டவனா மாறல, அவன் தானே நம்ம கெடுதல் பண்ணான், அவனோட வாழ்க்கை தானே அழியும் அப்படின்னு மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைத்து கொள்ளுங்கள். ஒருபோதும் நீங்க நமக்கு பண்ணதை நம்ம திருப்பி பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது அன்பை மட்டுமே நம்ம திருப்பி பண்ணணும். அப்படி நீங்க பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அழகாக மாறுவோம். இது உங்களுடைய அதிபதி உங்களிடம் கூறுவது. இதுவரை நீங்க செய்த நன்மைகள் எதுவும் வீணாக போகாது. அவற்றின் பலன் இப்போது உங்களை வந்து சேரும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருப்பது உங்களுடைய வாழ்வில் இன்னும் உங்களை நல்ல ஒரு இடத்திற்கு கொண்டு செல்லும். நீங்கள் இழந்ததை மீண்டும் உங்களுக்கு உங்களுடைய அதிபதி நிச்சயமாக கொடுப்பார். இழந்த உறவு, இழந்த பணம், இழந்த நிம்மதி, இவைகள் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒளிரக்கூடும். வெற்றிகரமான காலம் இனி உங்களுடைய வாழ்க்கையில துவங்க போகிறது. அந்த காலத்திற்காக நீங்க பொறுமையுடன் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய திருப்பு முனைகள் என்ன தெரியுமா? திடீர்னு ஏற்படக்கூடிய நல்ல செய்தி, வேலை, பணம், உறவு, குடும்பம், இவற்றில் ஒன்று மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இதுல ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஆனா அந்த ஒண்ணு உங்களுக்கு அதிக அளவுல நன்மைகள் ஏற்படுத்தும் வகையில் நிச்சயமாக கிடைக்கும். இழந்த உறவு உங்களுக்கு திரும்ப வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களை விட்டு பிரிந்தவர், நீங்க நினைத்த நபர் உங்கள் மீது இருந்த உணர்வுகளை மீண்டும் உங்கள் மீது உணர்வார். அப்படிப்பட்ட ஒரு நாளாக மாறும். துன்பங்களானது நிற்கும். கடந்த வருடத்திலிருந்து தொடர்ந்த நஷ்டம், பிரிவு, தொல்லை, மனச்சோர்வு, இவையெல்லாம் முடிவடையக்கூடிய ஒரு நேரத்திற்கு வந்துவிட்டது. வாழ்க்கையில் முன்னேறும் காலமானது உங்களுக்கு தொடங்கியது. நீங்கள் நினைத்தது நிதர்சனமாகும். புதிய மகிழ்ச்சி உங்களுடைய வீட்டிற்கு வரும். உங்களுடைய முயற்சி வீணாக போகாது. எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபிரிவா சரணம். நன்றி, வணக்கம்.